கனடாவில் G7 உச்சி மாநாட்டின் போது மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷின்பாமை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். வர்த்தகம், மருந்துகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், டிஜிட்டல் கண்டுபிடிப்புகள் தொடர்பாக இரு நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்தனர். மெக்சிகோ அதிபர் தேர்தலில் கிளாடி ஷின்பாமிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். கனடாவில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் போது பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், கனடா பிரதமர் மார்க் கார்னி, மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷின்பாம், தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங், ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பனீஸ், தென்னாப்பிரிக்கா அதிபர் சிரில் ராமபோசே ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கனடாவில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்ற மோடி இங்கிலாந்து அதிபர் கீர் ஸ்டார்மர், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, ஜெர்மனி பிரதமர் ஃபிரீட்ரிக் மெர்ஸ் ஆகியோரை சந்தித்தார். பின்னர் G7 அமைப்பில் அங்கம் வகிக்கும் தலைவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தலைவர்களுடன் பிரதமர் மோடி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். சோனியா காந்தியின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயிற்று பிரச்சனை காரணமாக டெல்லியில் உள்ள சர் கங்கா மருத்துவமனையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணித்து வரும் நிலையில் இரைப்பை குடல் சம்பந்தமான துறையின் கீழ் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 6 நாட்களில் 83 ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் விமான விபத்தை தொடர்ந்து ஏர் இந்தியா விமானங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் 66 விமானங்கள் போயிங் 787 ரக விமானங்கள் என கூறப்படுகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் 177 உடல்கள் மரபணு சோதனை வாயிலாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் அதிலிருந்து 120 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதில் 5 பேர் விமானத்தில் பயணம் செய்யாதவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் டெல்லியின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். மழையின் போது பலத்த காற்று வீசியதால் ஆர்கேபுரம் பகுதியில் உள்ள ஒரு மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டெல்லியில் கனமழை காரணமாக சாலைகளில் தேங்கிய மழைநீர் மின் மோட்டார் மூலம் விரைந்து அகற்றப்பட்டது. தொடர்ந்து பெய்த கனமழையால் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கிய நிலையில் வடியும் வரை கார் உள்ளிட்ட வாகனங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமப்பட்டனர். தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதன் ஒரு பகுதியாக மஹிபால்பூர் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் ஒரு புறம் வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்றன. குஜராத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழையால் சாலைகளில் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து முடங்கியது. மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகுகள் மூலம் மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டனர். வெளுத்து வாங்கிய கனமழையால் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா பகுதியில் உள்ள சாலையில் குளம் போல் தேங்கிய மழை நீரில் கார் சிக்கிக் கொண்டது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து முடங்கியது. சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கிய நிலையில் அதில் சிக்கிக் கொண்ட பேருந்து JCB இயந்திரத்தின் உதவியுடன் மீட்கப்பட்டது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக எர்ணாகுளம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டு 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கண்ணமலை மற்றும் செல்லானம் பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் சுமார் 2 அடி அளவிற்கு கடல் நீர் புகுந்தது. கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக CPM கட்சியின் கிளை அலுவலகம் இடிந்து விழுந்து தரைமட்டமான காட்சிகள் வெளியாகின. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதில் CPM கிளை அலுவலகத்தின் பின்புறம் சேதமடைந்திருந்த நிலையில் திடீரென அந்த அலுவலகம் இடிந்து விழுந்தது.
கர்நாடக மாநிலம் பெலகாவியில் வேலை செய்ய அறிவுறுத்தியதற்காக அண்ணனை கொன்ற நபர் கைது செய்யப்பட்டார். ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்த ராயண்ணா என்பவர் கடந்த மாதம் 8ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட நிலையில் 1 மாத காலமாக குற்றவாளியை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் ராயண்ணாவின் நாய் மற்றும் ஆடுகளை வைத்து கொலையாளி அவரது தம்பி பசவராஜ் தான் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மின்தடையால் பாதிக்கப்பட்ட நீட் தேர்வு மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த கோரிய மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. நீட் தேர்வின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் அந்த மையத்தில் தேர்வு எழுதிய 16 பேர் மறுதேர்வு நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்தார். சிவகங்கையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் திறந்தவெளி விளையாட்டு மைதானத்தில் உள்ள மாணவர்கள் விளையாட்டு விடுதியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தொடர்ந்து விளையாட்டு விடுதியில் உள்ள மாணவர்களுக்கான கழிப்பறை, படுக்கை அறை, உணவகங்களை ஆய்வு செய்து மாணவர்களுடன் அமர்ந்து மதிய உணவு உட்கொண்டார். திருச்செந்தூர் வருகை தந்த அமைச்சர் KN நேருவை வியாபாரிகள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. 315 ரூபாய் சொத்து வரி வசூலிக்கப்பட்டு வந்த கடைகளுக்கு 4200 ரூபாய் அளவிற்கு நகராட்சி நிர்வாகம் வரியை உயர்த்தியிருப்பதாக அங்குள்ள வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். மா விவசாயிகளுக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கூறினார். மா விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தவர் விவசாயிகளுக்கு ஆதரவாக முதல்வர் பேசாதது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். வன்னியர் சமுதாயமும் பட்டியலின சமுதாயமும் இல்லை என்றால் ஒருபோதும் திமுக ஆட்சியை பிடிக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். வேலூரில் பாமக சார்பில் நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வில் தேவையற்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். கீழடி அறிக்கை வெளியிடாத மத்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்காத எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட என்ன தகுதி இருக்கிறது என்று விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். பாஜகவோ அல்லது பாஜகவுடன் சேரும் எவருமோ தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடாது என்று தெரிவித்தார். பனைமரம் ஏறியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தால் விசாரணையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். சாராய ஆலையை திறந்து பல லட்சம் பேரின் தாலியை அறுத்தால் நியாயம், பனைமரம் ஏறினால் குற்றமா என கேள்வி எழுப்பினார். சினிமா பார்ப்பதை விடவா கள் கேடு என்று பெரியார் கேள்வி எழுப்பியதாக அவர் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை இறுதி செய்வதற்கு கால அவகாசம் தேவை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சஸ்பென்ஸ் வைத்தார். சென்னை கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தாவேகவுடன் சேர்ந்து 3வது அணி அமைக்க வாய்ப்புள்ளதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு மழுப்பலாக பதிலளித்தார். கொடைக்கானல், ஊட்டி போன்ற சுற்றுலா தலங்களுக்கு வழங்குவது போல முருக பக்தர் மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்களுக்கு இ-பாஸ் வழங்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. 21ஆம் தேதி காலை 10 மணி வரை மாநாட்டில் கலந்து கொள்ளும் வாகனங்களுக்கான பாஸ் கேட்டு விண்ணப்பிக்கலாம் என கூறி வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பத்திரப்பதிவு ஆவணங்களை திருத்தியதாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கோத்தகிரி கொணவக்கரை விவசாயி திலக் அளித்த புகாரின் பேரில் சாந்தி ராமு உட்பட 8 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதை அறிந்த அவர் கடந்த 3 நாட்களாக தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது.
சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற ஆம்னி பேருந்தால் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கோவையிலிருந்து பெங்களூரு சென்ற ஆம்னி பேருந்து திருவாக்கவுண்டனூர் அருகே மேம்பாலத்தில் பழுதாகி நின்றதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வாகனங்கள் மாற்று பாதையில் திருப்பி விடப்பட்டன. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் மட்டுமே கொள்கையாக கொண்ட ஸ்டாலின் அரசு எத்தனை பட்டிகளை அள்ளி குவித்திருக்கிறது என்பதை மக்கள் நிச்சயம் தெரிந்து கொள்வார்கள் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கூவத்தூரில் பெட்டி பெட்டியாக பணத்தை கொடுத்துதான் பழனிசாமி முதலமைச்சரானார் என்ற அமைச்சர் நேருவின் கருத்திற்கு பதிலடி கொடுத்துள்ளார். திருவண்ணாமலை அருகே விசிக நிர்வாகியை வெட்டி கொலை செய்த கும்பலில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். இளம் சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் சொரக்குளத்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் அக்ரி காமராஜை அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் தண்ணீர் பிடிப்பது தொடர்பான முன்விரோதம் காரணமாக கொலை செய்தது தெரிய வந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் பாமக நிர்வாகியும் வழக்கறிஞருமான சக்கரவர்த்தி சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக சக்கரவர்த்தியின் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கட்டட உயர்மட்ட மேம்பாலத்தில் விரிசல்கள் ஏற்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். ஏற்கனவே தேசிய தொழில்நுட்ப கழகத்தினர் ஆய்வு செய்த நிலையில் தற்போது மேம்பாலத்தின் மேற்பகுதியில் இந்த ஆய்வு நடைபெற்றது. சென்னை பாரிமுனையிலிருந்து எண்ணூர் பணிமனை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் திடீரென விளக்குகள் அணைந்து போனதால் பெண்கள் அலறி அடித்துக் கொண்டு கூச்சலிட்டனர். திருச்சிராங்குப்பம் சாலையில் பேருந்து நிறுத்திய போது விளக்கு அணைந்த நிலையில் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் பேருந்து இயக்கப்பட்டது. கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் கவியருவி அருகே சாலை ஓரத்தில் முகாமிட்ட ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பகுதியில் சேவல் சண்டை சூதாட்டத்தில் ஈடுபட்ட 17 பேரை கைது செய்த போலீசார் 12 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 20,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் சுற்றி வளைத்து சேவல் சண்டை பெரம்பலூரில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த இளைஞருக்கு 40 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைகளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் லஞ்சம் தர மறுத்ததால் குடியிருப்பு கட்டடத்தில் 1.5 அடி இடம் ஆக்கிரமிப்பு என இடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொதுப்பாதை பயன்படுத்துவது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் நகர்ப்புற வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் 7 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் அதை குடியிருப்பின் உரிமையாளர் உதயசூரியன் தர மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில எழுத்துகள் தெரியாததால் மனநலம் சரியில்லாததாக கூறி மகளை பள்ளியிலிருந்து நீக்கிவிட்டதாக தந்தை வேதனையுடன் தெரிவித்தார். காந்திநகரைச் சேர்ந்த குணமுத்து என்பவர் LKG மற்றும் UKG படிக்காத மகளை விக்டரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நேரடியாக முதல் வகுப்பில் சேர்த்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே முகம் சிதைந்து கை துண்டாகிய நிலையில் மீட்கப்பட்ட சடலத்தை கைப்பற்றிய போலீசார் கொலையாளிகள் 2 பேரை கைது செய்தனர். புதுச்சேரி செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஆதி நாராயணன் என்பவரை பாபு, ரோஹித் ஆகியோர் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்தது தெரிய வந்தது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சுரங்கப்பாதையில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். கோட்டூர் சாலையில் உள்ள சுரங்கப்பாதையில் பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அந்த வழியை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாக தெரிவித்தனர்.
சென்னையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தேனீக்களால் நோயாளிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஆபத்து காத்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. ராயபுரம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு அமைந்துள்ள 5வது மாடியின் மேல்புறம் தேனீக்கள் பெரிய அளவிலான கூட்டை கட்டியிருக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நெல்லை மேலப்பாளையத்தில் பூட்டிய வீட்டிற்குள் ரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேல கருங்குளத்தைச் சேர்ந்த காளிமுத்து என்பவர் வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பிய போது பூட்டிய வீட்டிற்குள் மனைவி ஜெயலட்சுமி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததும் அவரது தந்தை வேலு மாயமாகி இருந்ததும் தெரிய வந்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருமணமான 3 மாதத்தில் புது மணப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து ஆர்டிஓ விசாரணை நடத்தி வருகிறார். கருத்து வேறுபாடு காரணமாக தம்பதிக்குள் ஏற்பட்ட சண்டையில் பரியா மருதுப்பட்டியைச் சேர்ந்த சின்ன கருப்பன் மனைவி பொன்னழகி துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் இரவு நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் மின்சார வாரிய அலுவலகத்திற்கு சென்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மின்வெட்டு தொடர்பாக கேட்க சென்ற இடத்தில் அலுவலகத்தை பூட்டிவிட்டு உள்ளே இருந்த 2 ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. தருமபுரி அருகே 9ஆம் வகுப்பு மாணவியை ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்த பைக் மெக்கானிக்கை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். ராயக்கோட்டை பகுதியில் பைக் மெக்கானிக்காக வேலை செய்து வரும் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சூர்யா என்ற இளைஞர் சிக்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே லாரியின் பின்புறத்தில் மகேந்திரா சரக்கு வாகனம் மோதிய பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. செட்டிப்பட்டி பிரிவு சாலையில் சிக்னல் போடாமல் லாரி ஒன்று திரும்பியதாக கூறப்படுகிறது. அப்போது பின்னால் வந்த சரக்கு வாகனம் அதன் மீது மோதியது. இதில் சரக்கு வாகனத்தின் முன்பக்கம் நொறுங்கி உருக்குலைந்த நிலையில் அதன் ஓட்டுநர் காயத்துடன் தப்பினார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அரசு அலுவலர்கள் என்ற பெயரில் மக்களின் தனிப்பட்ட விவரங்களை சேகரித்து வருவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆட்சியர் சங்கீதாவை சந்தித்து புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறோம் என கூறி மதுரை மேற்கு தொகுதியில் மக்களின் அனைத்து விவரங்களையும் அமைச்சர் மூர்த்தி சேகரித்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றார். பெண்களுக்கு பயத்தை உண்டாக்கி அவர்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கும் பாஜகவின் கொள்கையை எடப்பாடி பழனிசாமி வழிமொழிவது வெட்கக்கேடு என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். மேலும் அமைச்சர்களை வைத்து குட்கா விற்று கல்லா கட்டிய எடப்பாடி பழனிசாமியா போதைப் பொருட்கள் பற்றி பேசுவது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் மக்களுக்கு 1000 ரூபாய் தேவையில்லை, சமூக நீதிதான் தேவை என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அதிகாரிகள் செய்ய வேண்டிய அணை திறப்பு வேலையை செய்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். அரிய வகை தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடும் சிறுவனுக்கு அரசும் பொதுமக்களும் உதவ குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். துபாயில் வசித்து வரும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலைச் சேர்ந்த ஜக்பர் ஜாஸ்மின் தம்பதியின் 6 வயது மகன் ஜயான் டியூச்சன் மஸ்குலர் டிஸ்ட்ராபி என்கிற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். சேலத்தில் ரயில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பியால் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலின் இன்ஜின் பழுதானது. ரயில் ஓட்டுநர் சாதுரியமாக ரயிலை நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சங்ககிரியை அடுத்த மகுடஞ்சாவடி ரயில் நிலையத்திற்கு 2 கிலோமீட்டருக்கு முன்பாக தண்டவாளத்தில் இரும்பு கம்பி வைக்கப்பட்டிருந்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மருந்தீஸ்வரர் கோவிலில் மரகத லிங்கத்தை திருடி விற்க முயன்ற 3 பேருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள லிங்கத்தை திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரில் 3 பேர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டது. ஏலம் விட்ட இடத்தை பறிமுதல் செய்ய வந்த வங்கி ஊழியர்களை கண்டித்து குடும்பத்தினர் மின்கோபுரம் மற்றும் மின்மாற்றியில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சுக்கம்பாளையத்தைச் சேர்ந்த ராஜகோபால் என்பவர் 54 சென்ட் நிலத்தை அடமானம் வைத்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன் பெற்று திரும்ப செலுத்தவில்லை என கூறப்படுகிறது.
கள்ளக்குறிச்சி அருகே உயிரோடு இருக்கும் நபருக்கு இறந்துவிட்டதாக இறப்பு சான்றிதழ் வாங்கி பல கோடி ரூபாய் மோசடி செய்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட நபர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். மூக்கனூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் இடத்தை எழுதி கொண்டதாக பாதிக்கப்பட்ட சிவக்குமார் வேதனை தெரிவித்துள்ளார். சிவகங்கை அருகே சட்டவிரோதமாக செயல்பட்டதாக கூறி தனியார் கல்குவாரிக்கு 91 கோடி ரூபாய் அபராதம் விதித்து சார் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மல்லாக்கோட்டையில் செயல்பட்டு வந்த மேகா ப்ளூ மெட்டல் கல்குவாரியில் வெடி வைத்த போது பாறைகள் சரிந்து விழுந்து 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போது கல்குவாரி விதிகளை மீறி செயல்பட்டு வந்ததை கண்டுபிடித்தார். கோவை செம்மேடு அருகே நொய்யல் ஆற்றை கடக்க முயன்ற காட்டு யானை நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கடக்க முடியாமல் திரும்பி கரைக்கு சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் சாடிவயல் வனப்பகுதிக்கு அந்த காட்டு யானை சென்றது. ஈரோட்டில் அங்கன்வாடியில் வேலை வாங்கி தருவதாக கூறி 17 பேரிடம் 60 லட்சம் ரூபாய் மோசடி செய்த அங்கன்வாடி பெண் பணியாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரை தொடர்ந்து ஜீவானந்தம் சாலை பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவரின் மனைவி கிருஷ்ணவேணி என்பவர் வசமாக சிக்கினார். கரூர் அருகே மணல் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. மணல் கடத்திய விவகாரத்தில் சதாசிவம் மற்றும் சூர்யா இருவரும் சிக்கிய நிலையில் மூக்கனாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த சூர்யா மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அடுத்த பள்ளிச்சேரி பகுதியில் தனியாக சென்ற பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 4 பேருக்கு 20 ஆண்டுகள் கடும் காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகாரில் ஐயனார், அழகுவேல், சேது மற்றும் ஐயனார் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அடுத்த தொப்பலாக்கரை கிராமத்தில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரை கைது செய்தனர். வாகன சோதனையில் சிக்கிய முருகேசன், ராஜபூபதி, ராஜகோபால் ஆகிய 3 பேரையும் விசாரித்த போது வீட்டில் பதுக்கி விற்பனை செய்வது தெரிய வந்தது. சென்னை ஆதம்பாக்கத்தில் பெண் விவகாரத்தில் பெட்ரோல் பங்க் ஊழியரை அடித்து கொன்ற நபர் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்த முத்துராமலிங்கம் என்பவருக்கும் கேஷியராக இருந்த கௌதமனுக்கும் வீணா என்ற பெண் தொடர்பாக தகராறு ஏற்பட்டதாகவும் இதில் முத்துராமலிங்கத்தை கௌதமன் பழைய பெட்ரோல் பம்பால் அடித்து கொன்றதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் அருகே ஏடிஎம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக நாடகமாடிய ஊழியர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தேவதானப்பட்டியைச் சேர்ந்த நாகார்ஜுன் தனியார் ஏடிஎம்மில் வைப்பதற்காக கொண்டு சென்ற 29 லட்சம் ரூபாயை திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே மர்ம கும்பல் கொள்ளையடித்ததாக நாடகமாடினார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அடுத்த தேவாரத்தில் 3 ஆண்டுகளுக்கு பின் இரவில் மட்டுமே பூக்கும் பிரம்ம கமலம் என்று அழைக்கப்படும் நிஷா காந்தி பூ பூத்த நிலையில் குடும்பத்தினர் சேர்ந்து பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். இதனை அக்கம் பக்கத்தினர் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். தேசிய கராத்தே போட்டியில் பதக்கம் வென்ற மாணவிகளுக்கு திருச்சி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு சார்பில் 120 வீரர்கள் பங்கேற்ற நிலையில் அதிக பதக்கம் வென்று தமிழ்நாடு முதலிடம் பிடித்தது. நாகை மாவட்டம் திருமருகல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மனோகரன் தான் பணிபுரியும் பள்ளியில் படிக்கும் 2 மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக வந்த புகாரை தொடர்ந்து நாகை அனைத்து மகளிர் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். நாமக்கல்லில் 100 ரூபாய்க்கு 2 சிக்கன் பிரியாணி வாங்க பொதுமக்கள் முண்டியடித்த நிலையில் அங்கு வந்த போலீசார் கூட்டத்தை கலைத்ததோடு பிரியாணி கொண்டு வந்த சரக்கு வாகனத்தையும் அனுப்பி வைத்தனர். திறப்பு விழா அன்றே வாகனத்தில் வைத்து பிரியாணியை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. நாகை மாவட்டம் செருதூர் வேளாங்கண்ணி மீனவர்களுக்கு இடையேயான எல்லை பிரச்சினை தொடர்பாக அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. 1950 உள்ள நில அளவை வரைபடத்தை வைத்து அளவீடு செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் செருதூர் மீனவர்கள் அறிவித்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது.
விழுப்புரத்தில் கட்டி முடித்து 3 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாத நியாய விலை கடையால் பொதுமக்கள் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பொருட்கள் வாங்க வேண்டிய அவல நிலை நிலவுகிறது. தந்தை பெரியார் நகருக்கு சென்று பொருட்கள் வாங்க மக்கள் சிரமப்பட்டதால் சிங்கப்பூர் நகரில் புதிதாக நியாய விலை கடை கட்டப்பட்டது. பொதுமக்களுக்கு எளிதான முறையில் நில அளவை வரைபடம் கிடைக்கக்கூடிய வகையில் நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறினார். விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ட்ரோன் மூலம் நிலத்தை அளவெடுத்து ஒவ்வொருவருக்கும் பட்டாவுடன் வரைபடம் கொடுக்கும் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். ஆவின் பால் தரத்தை உயர்த்தாமல் அமுல் நிறுவனத்தை நுழைய விடமாட்டோம் என தமிழக அரசு கூறியதாக தெரிவித்த மகாராஷ்டிர ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் சரியான புரிதல் இல்லாமல் பேசுவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆவின் பால் தரத்தை மேலும் மேம்படுத்த நிறுவனத்தின் கட்டமைப்பை உயர்த்தி வருவதாக கூறினார். நெல்லை மாவட்டம் கூத்தன்குழியில் கிரிக்கெட் விளையாட்டில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக நாட்டு வெடிகுண்டு வீசி இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 19 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. தையல் கூலி பாக்கிக்காக பனியன் தயாரிப்பு நிறுவனத்தின் போட்டை உடைத்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடைகளை அள்ளிச் சென்ற CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பனியன் நிறுவனம் நடத்தி வரும் வினோத்குமார் ஆராதனா என்கிற நிறுவனத்திற்கு 30 லட்சம் ரூபாய் பாக்கி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் குளத்துப்பட்டியில் பள்ளி முடிந்து திரும்பிய சிறுவர் சிறுமிகளை ஆடைகளை களையச் சொல்லி ஆபாசமாக புகைப்படம் எடுத்த 2 பேரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். தோட்டத்து வீட்டில் வசிக்கும் குழந்தைகள் வீடு திரும்பிய போது மதுபோதையில் 2 வீலரில் வந்த 3 பேர் செல்போனில் போட்டோ எடுத்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானில் இருந்து இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்த இந்திய மாணவர்கள் தூதரகத்தின் உதவியால் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறியதாக தெரிவித்துள்ளது. ஈரான் தலைவர் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரானின் வான்வழி தங்களின் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது என்றும் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை விட ஈரானின் ஆயுதங்கள் சிறப்பாக செயல்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்திருக்கும் சூழலில் மத்திய கிழக்கு பகுதிக்கு அதிக போர் விமானங்களை அமெரிக்கா அனுப்பியுள்ளது. ஈரான் மற்றும் அதற்கு ஆதரவான படைகளிடமிருந்து மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகளை பாதுகாக்க தற்காப்பு நடவடிக்கையாக போர் விமானங்கள் அனுப்பப்பட்டு வருவதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் தெரிவித்தார். பிரேசில் நாட்டில் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மாநாட்டிற்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணுவம் மற்றும் போலீசார் ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தினர். இந்த ஒத்திகை COP30 மற்றும் 2027 மகளிர் உலக கோப்பை உள்ளிட்ட பிரேசிலில் நடைபெறும் குறிப்பிடத்தக்க சர்வதேச நிகழ்வுகளுக்கான தயார் நிலையை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி இங்கிலாந்துக்கு சென்றிருக்கும் நிலையில் சுப்மன் கில், ரிஷப் பந்த் உள்ளிட்ட சில இந்திய வீரர்களை லண்டனில் உள்ள தனது வீட்டிற்கு விராட் கோலி அழைத்ததாகவும் அழைப்பை ஏற்று கோலியின் வீட்டிற்கு அவர்கள் சென்றதாகவும் தகவல் வெளியானது. தன்னுடைய கேப்டன்ஷிப் அனுபவம் குறித்தும் இங்கிலாந்தில் இருக்கும் சவால்கள் குறித்தும் நிறைய தகவல்களை கோலி பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. ICCயின் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான தரவரிசையில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா முதலிடம் பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் இங்கிலாந்தின் நாட் ஸ்கைவர் பிராண்ட் 2வது இடமும் தென்னாப்பிரிக்காவின் வால்வர்ட் 3வது இடமும் பிடித்துள்ளனர்.
இங்கிலாந்திற்கு எதிராக லீட்ஸில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா இருவரும் இடம்பெற வேண்டும் என்றும் 2 சுழற்பந்து வீச்சாளர்கள் மற்றும் 3 வேகப்பந்து வீச்சாளர்களுடன் இந்திய அணி களமிறங்க வேண்டும் என்றும் முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் ஆலோசனை தெரிவித்தார். எந்த ஆடுகளத்திலும் அவர்களால் சிறப்பாக செயல்பட்டு விக்கெட்டுகளை கைப்பற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். டிஎன்பிஎல் தொடரின் 15வது லீக் ஆட்டத்தில் லைக்கா கோவை கிங்ஸ் அணியை 14 ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி கிராண்ட் சோழர்ஸ் அணி வீழ்த்தியது. முதலில் களமிறங்கிய திருச்சி அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 168 ரன்கள் எடுத்தது. 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கோவை அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 154 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் மகளிருக்கான பெர்லின் ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து ஜப்பானின் நவோமி ஒசாகா வெளியேறினார். இதில் முதல் சுற்றில் ரஷ்யாவின் லியோத்மிலா சாம்சனோவாவுடன் நவோமி மோதினார். இதில் 3-6, 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் சாம்சனோவா வெற்றி பெற்றார். மற்றவர்களின் கருத்தால் தன்னை தான் மாற்றிக்கொள்ளவில்லை என்று நடிகர் அஜித் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் தனது வாழ்க்கையில் நேர்மையான பயணத்தை மேற்கொண்டு விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் இருந்து வருவதாக கூறினார். மேலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்து வருவதாகவும் இதனைத்தான் எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். குட் நைட் திரைப்படத்தின் இயக்குனர் விநாயக் சந்திரசேகரின் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் புதிய திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு ஆகஸ்ட் 16ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அருண் பாண்டியனின் 60வது கல்யாண விழா தொடர்பான புகைப்படங்கள் 7 ஆண்டுகளுக்கு பின்பு தற்போது வெளியாகியுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி அருண் பாண்டியனின் 60வது கல்யாண விழா கொண்டாடப்பட்டது. அப்போது எடுத்த புகைப்படங்களை தற்போது அவருடைய மகள் கீர்த்தி பாண்டியன் வெளியிட்டதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை அருகே நெடுமருதூர் கிராமத்தில் உள்ள பொன்னம்மா காளியம்மன், வீரமாக்காளியம்மன் ஆலயங்களில் பால்குடம் திருவிழா நடைபெற்றது. இதில் விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த களவனூர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சாகை வார்த்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி பெண்கள் கூழ் மற்றும் கஞ்சியை குடங்களில் ஊர்வலமாக கொண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.